நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் மாதவிடாய் வலிக்கான மருத்துவம். மாதவிடாய்க்கு எத்தனையோ வகை இருக்குது. சில பேருக்கு மாதவிடாய் தடைப்பட்டிருக்கும். ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி வரும்போது வலி தாங்க முடியாது, உருளுவாங்க, என்னென்ன பண்ணாலும் சரியாகாது. அந்த வலிக்கான மருத்துவம் இப்போ பார்க்குறோம். அதில் முக்கியமாக நாவல் மரத்தினுடைய இலை, கிராம்பு, திப்பிலி, ஏலக்காய், நாட்டு சக்கரை, கருஞ்சீரகம், நோனி மரத்தினுடைய இலை, இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். மாதவிடாய் வலி, மாதவிடாய் காலங்களில் சில பேருக்கு அதிக சூட்டுனால வலிக்கும். ரத்தப்போக்கு அதிகம் போகாமல் வயிறு வலிச்சு ரத்தம் வெளியேறப்போ அவங்களுக்கு ரொம்ப குத்தல் எடுக்கிற மாதிரி வலிக்கும். மாதவிடாய் நல்லா ரத்தோட்டம் வெளியே போகாமல் அந்த கழிவு வெளியேறாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். மாதவிடாய் காலத்தில் எல்லாமே எப்பப்போ தலை குளிக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் 3 நாளைக்கு 1 வாரத்துக்கு கூட தொடர்ந்து மாதவிடாய் காலத்தில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து நல்லா உருளுவாங்க. தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பாடு எடுத்துக்கிற மாட்டாங்க, குடித்தாங்கனாலும் அவங்களுக்கு உடனே வாமிட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியும் வலி இருந்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு. அப்போ கருப்பையை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு அந்த உள்ளே இருக்க கசடுகள் வெளியாகிடுச்சுனாக்கா ஒரே சீரோட்டமாக கசடுகள் வெளியேறிட்டு ரத்தோட்டம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா தான் கருப்பை சுத்தமாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த வலிக்காது. அந்த கருப்பை சுத்தம் இல்லாட்டினாக்கா உள்ள சிறு சிறு புழுக்கள் அல்லது கருப்பை வீக்கமாக இருக்கும். அவங்களுக்கு ரத்தப்போக்கு போய்கிட்டே இருக்கும், சில பேருக்கு போகாமல் இருக்கும். மாத ஒழுக்கு மாதம் சரியாக போகாமல் இருக்கிறவங்களுக்கும் திரும்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை மாதவிடாய் போகிறாங்கனாக்கா அவங்களுக்கும் வலி இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதவிடாய் காலத்தில் வர்ற வலியை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கிறலாம். கருப்பைக்குள்ளே இருக்கிற கசடுகளை வெளியேற்றுறது, குளிர்ச்சி தன்மையாக கொண்டு வர்றது இந்த ஏலக்காய்க்கு இருக்குது. அதனால் 3 ஏலக்காய் எடுத்துக்கிறணும். கிராம்பு வலியை போக்கக்கூடியது. கசடுகளை சிறு சிறு பூச்சிகள் புழுக்கள் உள்ளுக்க இருக்குது, தங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா 7 கிராம்பு எடுத்துக்கிறலாம். வலியை போக்கக்கூடியது, நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது. திப்பிலி ஒரு 5 திப்பிலி கூட எடுத்துக்கிறலாம். கருஞ்சீரகம் இது 1 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. கருப்பை வீக்கமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குனாக்கா அதெல்லாம் ஒரே சமச்சீர் நிலைமைக்கு கொண்டு வர்றது, கருப்பையை சுருங்க வைக்கிற தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. இது 1 சிட்டிகை கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துடணும். நாவல் இலை ஒரு 2 இலை எடுத்துக்கிறலாம். இது துவர்ப்பு தன்மை உள்ளது, கசடுகளை வெளியேற்றக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது. கருப்பையை சூடாக இருக்குது, வலிச்சு வெளியில் ரத்தப்போக்கு வெளியே அதிகமாக போய்கிட்டு இருக்குனாக்கா குளிர்ச்சிப்படுத்தி துவர்ப்பு தன்மை உள்ள பொருள் உள்ளுக்க புண்ணு இருந்துச்சுனாலும் அந்த புண்ணை ஆற்றக்கூடியது, எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த நாவல் இலை 2 எடுத்துக்கிறணும். இது கூட மஞ்சனத்தி இலை அப்படின்னு சொல்கிற நோனி இலை ஒரு இலையில் பெருசாக இருக்குனாக்கா அதில் பாதி கூட எடுத்துருக்குறோம். இது 2ஐயும் நாவல் இலையும் நோனி இலையும் அரைச்சி நல்லா கட்டிமாக எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ அது கூட திப்பிலி, கிராம்பு, ஏலக்காய், கருஞ்சீரகம் இதெல்லாம் இடித்த கலவையை கூட சேர்த்துக்கிறணும். கூட்டு மருந்தாக நமன்னு இருக்கும், கொஞ்சம் கரிப்பு தன்மையாகவும் இருக்கும். இது கூட நாட்டு சக்கரை கூட கலந்துடணும். எல்லாம் அரைச்சி எடுத்த ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்றது. இப்படி உங்களுக்கு வலி இருக்குதுனாக்கா 3 வேளை சாப்பிடணும். காலையில், மதியம், சாயந்தரம் 3 வேளை நீங்கள் அந்த மாத ஒழுக்கு அப்போ வர்ற வலிக்கு
இந்த மாதிரி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்தில் வர்ற வலி வந்து சரியாயிரும். கருப்பை சுத்தமாயிருச்சுனாக்கா மாதவிடாய் காலத்தில் உங்களுக்கு வலின்றதே வராது. மாதவிடாய் வலிக்கு நாவல் இலை, ஏலக்காய், கருஞ்சீரகம், திப்பிலி, நாட்டு சக்கரை, நோனி இலை, கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக இடித்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ணும். காலைனா காலையில், மத்தியானம் காலையில் சாப்பிட்டா மத்தியானம் வலி குறையும், மத்தியானம் சாப்பிட்டா சாயந்தரம் வலி குறையும், இரவு சாப்பிடும்போது மறுநாள் வலி வந்து சுத்தமாக குறைஞ்சிரும். 3 நாளைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அடுத்த மாதத்தில் வந்து வலி இருக்காது. அப்படியே இருந்தாலும் அவங்க தாங்கக்கூடிய வலி இருக்கும். அந்த மாதமும் அதே மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரவே வராது. மாதவிடாய் வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.